Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கெடிலம் ஆறு கடலில் கலக்கும் காட்சிகளை புதிய தலைமுறை பிரத்யேகமாக பதிவு செய்தது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கெடிலம் ஆறு கடலில் கலக்கும் பிரத்யேகமான காட்சிகளை புதிய தலைமுறை பதிவு செய்திருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்டு பெறலாம். ஸ்ரீதர், கெடிலம் ஆற்றின் சிறப்புகள் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். மழை என்றாலே அழகு, ஆனால் அந்த அழகு தரும் காட்சிகள் இன்னும் மேலும் அழகு சேர்க்கும் வகையில் தான் ஆறும் கடலும் சேரும் இந்த இடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கெடிலம் ஆற்றிலிருந்து வரும் நீரும் பரவநாட்டிலிருந்து வரும் நீரும் தற்போது கடலில் கலக்கும் காட்சியை தான் நாம் பிரத்யேகமாக பதிவு செய்திருக்கிறோம். கழுகு பார்வை காட்சியாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த செம்மண் கலந்த இந்த கெடிலம் ஆற்று நீரும் அதே சமயத்தில் லேசான மண் கலந்த பரவநாட்டு நீரும் ஒன்றாக சேர்ந்து அதன் பிறகு அது கடலுக்கு சேர்க்கிறது. நீல வனத்தில் இருக்கும் கடல் தற்போது செம்மண் நிறத்தில் மாறிக்கொண்டிருக்கும் காட்சியை தான் நாம் பிரத்யேகமாக பதிவு செய்திருக்கிறோம். குறிப்பாக கடலில் 1,76,000 உயிரினங்கள் இருக்கிறது. நுண்ணுயிர், கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர் தொடங்கி திமிங்கலம் வரை வாழும் இந்த உயிரினங்களுக்கு தேவையான உணவுகள் இதுபோல் மழை காலங்களில் ஆற்றிலிருந்து வரும் நீரில் தான் அதிகமாக கிடைக்கிறது. இதுதான் தொடர்ந்து இயற்கை ஆர்வலரும் சொல்கிறார்கள், மழை நீர் கடலுக்கு தொடர்ந்து செல்ல வேண்டும். அதுவும் குறிப்பாக இந்த ஆற்றிலிருந்து நீரில் செல்வதால்தான் கடல்வாழ் உயிரினங்களுக்கு தேவையான உணவுகள் கிடைக்கும் என்பதுதான். ஆற்று நீரை ஒட்டுமொத்தமாக நாம் சேமிக்க முடியாது. ஆற்றிலிருந்து கடலுக்கு செல்ல வேண்டிய நீர் கண்டிப்பாக செல்ல வேண்டும். அதே சமயத்தில் ஆற்றில் தண்ணீரை தேக்க வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. நீர் மேலாண்மையை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருக்கிறது. ஆறுகளில் பல இடங்களில் தடுப்பணை கட்டப்பட்டு தண்ணீரை தேக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்தாலும் நாம் பார்க்கும் இந்த காட்சி என்பது மிக பிரத்யேகமாக அதிசயமாக கூட சொல்லலாம். ஒரு கடலையே வண்ணத்தை மாற்றும் அளவிற்கு இந்த காட்சியில் இருக்கிறது. கெடிலம் ஆறு என்பது விழுப்புரம் மாவட்டத்தில் தொடங்கி கடலூர் வழியாக வந்து துறைமுக பகுதியில் கடலில் இயற்கையான துறைமுகம். இந்த துறைமுகத்தில் 2 ஆறுகள், குறிப்பாக கெடிலம் ஆறும் பரவனாறும் ஒன்றாக இணைந்து அதன் பிறகு கடலுக்கு செல்லும். ஒரு பெயிண்ட் டப்பாவை திடீரென கீழே கொட்டினால் அது சிதறி கிடக்கு போல் ஒரு நீளமான கடலில் தற்போது இந்த செம்மண் கலந்த நீர் கலரும் காட்சி என்பது பார்ப்பதற்கே கண்ணுக்கு குளிர்ச்சி ஊட்ட வண்ணமாகும். 1000 கண்கள் தேவை என்றும் அளவிற்கு அந்த அழகை பார்க்கிறது. நீளமாக இருக்கும் கடல் தற்போது அந்த நிறம் மாறிக்கொண்டிருக்கும் காட்சி பார்ப்பதற்கே அழகாக இருக்கிறது. ஒரு வில் அம்பு புறப்பட்டு கடலுக்குள் செல்லும் போது எப்படி இருக்குமோ அதுபோல்தான் ஆறு கடலும் சேரும் அந்த இடம் தற்போது இருக்கிறது. இது பிரத்யேகமாக புதிய தலைமுறை காட்சிப்படுத்திருக்கிறது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் காட்சி ஆறு. இந்த ஆறில் 2 கலர்கள் இருக்கு, 2 வண்ணங்கள் இருக்கிறது. ஒரு வண்ணம் வந்து கெடிலம் ஆறு, மற்றொரு வண்ணம் பரவநாடு. இந்த பரவநாட்டில் வரும் நீர் இந்த NLC சுரங்கத்திலிருந்து வரும் நீரும் வருகிறது. அதே சமயத்தில் மழை நீரும் வருகிறது. கெடிலம் ஆறை பொறுத்த வரைக்கும் மழை நீர் தான். அந்த மழை நீர் 2 ஆறுகளும் சேர்ந்து ஒன்றாக ஒரு இடத்தில் சேர்ந்து அதன் பிறகு கடலுக்கு சேர்கிறது. இப்படி 3 வண்ணத்தில் ஒரே இடத்தில் நாம் பார்க்கும் இந்த காட்சி பிரத்யேகமாக கழுகு பார்வை காட்சியாக துறைமுக பகுதியில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் தான். இதைதான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வினாடிக்கு 500 கனஅடி தண்ணீர் தற்போது கடலுக்கு சென்று கொண்டிருக்கிறது. கெடிலம் ஆற்றிலிருந்து 21ஆம் தேதி கிட்டத்தட்ட 1500 2000 கனஅடி சென்றது. தற்போது படிப்படியாக நீரின் அளவு குறைகிறது. இதற்கு காரணம் மழை குறைந்த காரணத்தினால் நீரின் அளவும் குறைந்து தற்போது கடலுக்கு தொடர்ந்து நீர் சென்று கொண்டிருக்கிறது. நிச்சயமாக ஸ்ரீதர், ஒரு பிரமிப்பான அழகு நிறைந்த காட்சிகளாக இருக்கின்றன இந்த பிரத்யேக காட்சிகள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.